ஹாய் லேடிஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்து நால்பமராதி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட யூசேஜ் எப்படி, அதை எப்படி வந்து சன்டான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் டீட்டெயில்டாக நால்பமராதி ஆயில் பற்றியும் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இலாதின்னு சொல்லி ஒரு ஆயில் பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். யார் யார் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நால்பமராதி வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அண்ட் இலாதியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் நான் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும், இதில் வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறைய காஸ்மெட்டிக்ஸு கிட்டத்தட்ட வந்து என்னோடய சேலரியில் வந்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்காகவே செலவு பண்ணுவேன். பட் அதிலலாம் எனக்கு கிடைக்காத ரிசல்ட் வந்து நான் கேரளா வந்துட்டு இந்த ஆயில் வந்து இந்த ஆயில் இல்லை, நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு நிறைய ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 or 2 weeks யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நானும் வந்து இதை ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் வச்சு பண்ணுற ஆயில்ஸு. பேஸ் வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் இருந்தாலுமே நிறைய ஹர்ப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே புரியாது, நிறைய பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹர்பெல்லாம் வந்து நார்மல் இலையாகவே பறித்து யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கே அதை யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் எதுவுமே சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம். அண்ட் லைசன்ஸ் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இங்கே வந்து வித்துற முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இந்த கவர்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ப்ராடக்ட் பற்றியே நான் உங்களுக்கு ரிவ்யூவே நான் சொல்கிறேன். ஸோ இந்த நால்பமராதி அண்ட் இலாதி இது ரெண்டும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நால்பமராதி நேமோட மீனிங் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 4 மரத்தோட பட்டையில் இந்த ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. அதனால தான் இது பேர் வந்து நால்பமராதி. அண்ட் இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், சன்டான் மெயினாக ரிமூவ் பண்ணும், அண்ட் பிக்மெண்டேஷனை லைட் ஆகும், அண்ட் பிரைடல் க்ளோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரைடல் வந்து க்ளோ ஆகிறதுக்கான ஒரு ஆயில்னே இதை சொல்லலாம். நீங்கள் வெயிலில் அதிகமாக சுற்றுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணால் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சன்டானுக்கு வந்து நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்டே கிடையாது, நிறையா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நால்பமராதி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரிசல்ட் கொடுத்துச்சு. அண்ட் நான் வந்து இது வந்து ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப அப்ளை பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர் தான், அதனால் நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன். கை கால் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம், இது கொஞ்சம் ஹெவி ஆயில், அதனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எது யூஸ் பண்ணாலும் செட் ஆகும் அப்படின்றவங்க ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று சென்சிட்டிவ், ரொம்ப ஆயிலி வித் சென்சிட்டிவ் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஆனால் இது பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கேர்ள் பேபிஸ்க்கு இதை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. மெயினாக வந்து நான் வீடியோஸ்லேயும் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சவங்ககிட்டையும் நான் கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க கேர்ள் பேபிஸ்க்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால கேர்ள் பேபிஸ்க்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கலர் வந்து குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இலாதி இப்போ பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து எப்படின்னா, ஆக்னி இருக்கிறவங்க அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது பிம்பிளுக்கு, அதுக்கப்புறம் இந்த ரெட்னஸ் இருக்கும் அதிகமாக அவங்களுக்கு, அப்புறம் ஹிச்சிங் இருக்கிறவங்களுக்கு, ரேஷஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆயிலோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வச்சு யூஸ் பண்ணுறதுனால தான் இதோட பேர் வந்து இலாதின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஆயிலுமே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் ஃபேஸுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, அதனால நான் ஃபேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு கைக்கும் காலுக்கும் வந்து நால்பமராதி யூஸ் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் ஈவினிங் 2 டைமே அப்ளை பண்ணிக்கிடுவேன். நைட் டைமும் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன், அண்ட் காலையிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குன்னா நால்பமராதி, ஆக்னி அதிகமாக இருக்கிறவங்க இலாதி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்று இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆயுர்வேதா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு 6 மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் இந்த ஆயில்ஸ்லாம் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நால்பமராதி யார் யூஸ் பண்ணலாம் அண்ட் இலாதி யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஷாப்பில் போய்
போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட்டாலும் அதை போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒரு ஆயுர்வேத டாக்டர் தெரியும். அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். சும்மா அசால்ட்டாக தூக்கி ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி நான் ரிவ்யூ போட மாட்டேன். அதனால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.